அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இளங்கோவன் பேசுகிறேங்க. இந்த வாரம் இந்த விதை உற்பத்தியினுடைய அவசியம் என்ன, அதனுடைய தேவை என்னன்ற ஒரு தலைப்பு இருந்தது. வீட்டில் கொஞ்சம் திருமண வேலைகள் இருந்ததுனால நான் உங்களுக்கு உடனே பதிவு கொடுக்க முடியல. குறிப்பாக விதை தேவை, விதையினுடைய அவசியம், அதனுடைய பாதுகாப்பு வழிமுறை பற்றி சொல்லும்போது என்னென்னா, ஏறக்குறைய நானும் ஒரு விதை உற்பத்தியாளராக ஒரு 5-6 ஆண்டுகள் நான் இருந்துங்க. என்னுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இந்த விதை உற்பத்தியில் விதையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, அதாவது வல்லுநர் விதை அப்படின்றது பிரீடர் சீடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் சீடு, ஆதார விதை. அடுத்தது சர்டிஃபைட் சீடு. இப்படியா பல நிலைகளில் பிரியுதுங்க. ஸோ அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரீடர் சீடுன்னு சொல்லக்கூடிய இந்த சீடு முதல்ல யூனிவர்சிட்டிலேயே மற்ற எங்கேயோ உற்பத்தி ஆகி வரக்கூடிய சீடு. அதை விவசாயிகளுக்கு கொடுத்து அதை என்ன செய்வாங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சீடாக மாறும். அந்த ஃபவுண்டேஷன் அடுத்த முறை உற்பத்தி பண்ணும்போது ஃபவுண்டேஷன் 1 அண்ட் ஃபவுண்டேஷன் 2 அப்படின்னு மாதிரி அடுத்ததாக சர்டிஃபிகேட் சீடாக மாறுங்க. இந்த விதை உற்பத்தியில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக அந்த ஒரு வயலுக்கு மற்ற வயலுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 10 அடி கேப் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் அதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதே ரகத்துடைய பயிரில் மட்டுமே பயிர் செய்ய வேண்டும். வேறு வகையான பயிரில் பயிர் செய்யக்கூடாது. அதாவது எடுத்துக்காட்டுன்னா, இப்போ 743 நெல் பண்ணோன்னா அதே 743 நெல் பக்கத்தில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி. அடுத்த கலவன்னு சொல்லக்கூடிய அந்த கலப்புகள் அறவே நம்ம எடுத்துடணும். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு அந்த கதிர் வரும்போது கலவன் மற்றபடி களைகள் நம்ம சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடணும். இதே நம்ம குறிப்பாக கவனிக்கணும். அடுத்த அந்த மேஷ்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் 13% அந்த அளவில் நம்ம அதை வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணால் அந்த விதை சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு போயிட்டு விதை சுத்திகரித்து முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், லேபில் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது நல்ல முளைப்பு திறன் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு நெல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டோம்னா, ஒரு 1000 நெல் போட்டோம்னா தண்ணியில் 20 நெல் அளவில் மட்டுமே மிதக்கணும். அதுக்கு மேலே மிதந்துச்சுன்னா அது டெஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்மளுடைய குழுவோட சொல்லியிருந்தார், அதாவது விதை உற்பத்தி விதை சார்னு சொல்லிட்டு ஏமாற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் அப்படி பார்க்கும்போது குறிப்பாக என்னென்னா, சிலர் என்ன பண்ணுவோன்னா, அந்த லேபிள் வாங்கி பதிவு பண்ணிவிட்டு ஒரு 30 கிலோ லேபிளை வாங்கி பதிவு பண்ண பண்ணுவோம்னா, நாங்கள் எஸ்ஆரில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 15 ஏக்கர் பண்ண சொல்லிட்டு சும்மா இருக்கிற விதையை வாங்கி பண்ணுறது கொஞ்சம் உண்டு. ரெண்டாவது இந்த அலுவலர்கள் அதாவது விதை சான்றவர்கள் சரியாக ஒரு சான்று தராமல் கவனிக்காமல் சில விஷயம் செய்தாங்கன்னா உண்மையிலே அந்த விதைகள் உண்மையிலே அடுத்தவங்க ஏமாத்துற மாதிரி ஆகிடும். இதை குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்லுவாருங்க, நான் விதையை மட்டும் எப்பவுமே வாங்கி விற்கிறதுல கடைங்களில். என்ன காரணம்னா, சில நேரங்களில் சும்மா இருக்கிற விதை நெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, பேக் பண்ணி விற்றுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பாவம் நமக்கு தேவையில்லை. சில நேரம் சொல்லுவாங்க, இந்த மெடிமிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சும்மா எந்த நெல் வேணாலும் கலந்து போட்டு ஏதாவது விற்பனை பண்ணுறது இருக்குது. குறிப்பாக பழங்காலத்தில் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பார்த்தோன்னா, அதாவது இந்த குதிரை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு துவரை மாதிரி ஆகிடுறத அதாவது விதை நெல் செய்வதற்கு இந்த செம்மண் செம்மறி ஆட்டு சாணம் எடுத்து பண்ணுவாங்க. நல்லா கரைச்சி அதை என்ன பண்ணுவோம்னா, அந்த விதை மேலே மண் பூச்சாக வைப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லாவே இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாரம்பரிய வகையான அந்த மில்லட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நவதானியங்கள் கூட ஏன் கோயில் கோபுரங்களில் கலசங்களை வச்சாங்கன்னா, அதாவது ஒரு ஊரில் மிகப்பெரிய வறட்சியும் வரலாம், மிகப்பெரிய ஒரு வெள்ளமும் வரலாம். வறட்சி வந்தால் ஒன்றாகாது, வெள்ளம் வந்தால் ஏறக்குறைய அடிச்சுக்கிட்டு போயிடும் இருக்கிறதுலாம். அப்போ கோயிலில் கோபுரத்தில் வைக்கும்போது மிக உயரமான பகுதி கோபுரம், அந்தளவுக்கு எந்த ஊர்லேயும் மழை நீர் அடிச்சுட்டு போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியோ மிகப்பெரிய வெள்ளமோ வரக்கூடிய சூழல்களில் அந்த விதைகளை பாதுகாத்து வைத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த
அந்த கும்பாபிஷேகம் செய்யும்போது அந்த மாதிரி விதைகள் அதில் கொட்டுறது. அப்படிப்பட்ட விதைகள் வந்து அந்த காப்பர் பாட்டில், அதாவது செம்பு கலசத்தில் வைக்கும்போது அது வந்து எவ்வளோ காலமானாலும் அது கெட்டு போகிறதில்ல. இது கூட ஒரு வகையான மிகப்பெரிய ஒரு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு பாத்திரம் தண்ணி வச்சு குடித்தா வந்து நம்ம எந்த ஆரோ போடுறதால அதுக்கப்புறம் எந்த அந்த சுத்தரிப்பும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த வகையில் பார்க்கும்போது விதை நேர்த்தியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே யார் எந்த விதை இருந்தாலும், அதாவது விதை வந்து இல்லை, அதாவது மார்கதசாரோட சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தையை, அதாவது விதையினோட இந்த ரேட் இருக்குது, இதில் இந்த ரேட்னா உண்மையிலே வந்து நம்ம விதை நேர்த்தி செய்து, அதாவது விதை சான்று பெற்று விதை உற்பத்தி பண்ணோம்னா உண்மையிலே வந்து மிகப்பெரிய லாபம். அது சில விவசாயிகள் வந்து எங்கள் ஏரியாவில் ரெகுலராகவே பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணம்னா அந்த சீடு சர்டிஃபைட் ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டபுளாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் விதை உற்பத்தியில் வந்து மிக சிறந்த லாபத்தை பெறலாம். நான் கூட அது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட்டு கூட பண்ணேன். இதில் குறிப்பாக என்னென்னா நம்ம இயற்கை வேலை பண்ணும்போது என்னென்னா அந்த முளைப்பத்தில் வந்து உண்மையிலே அதிகமாக இருக்குது. ஆனால் கெமிக்கல் சைடில் பண்ணுறதை விட அதையும் நான் கண் கூட பார்த்து உண்டு. ஸோ அதனால் இதாங்க நமக்கு தெரிஞ்ச இந்த விதை நேர்த்தி மற்றும் விதை. அதே மாதிரி வந்து ஒரு விதையானது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்க தான் இந்த உண்மையிலே வந்து நம்முடைய சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். வணக்கம். திரும்பவும் பேசுகிறேங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இதை ஒவ்வொரு விவசாயம் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடையில் போய்ட்டு தான் அதாவது விதைகள் வாங்கணுமா, அப்படி வாங்குற விதை உண்மையானதா அப்படின்னு சொல்கிறத விட, என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும், ஒவ்வொரு விவசாயிகளுமே அதாவது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வயலில் நம்ம நேரத்தை கொஞ்சம் கணக்கணும். அதாவது திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு விதையை பாருங்கள், நீங்கள் ஒரு விதையை வாங்கும் போது அதனுடைய கிலோ எந்த அளவுக்கு விற்கிறாங்க, நீங்கள் இயல்பாக உங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு என்ன விலை கொடுக்குறாங்கன்றது நிச்சயமாக அந்த உற்பத்தியில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதெல்லாம் மார்க்கெட் செலவு போட்டுருந்தாருன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு வேர்க்கடலையா, இல்லை ஒரு நெல்லா, இல்லை ஒரு உளுந்தா, இப்படி ஒவ்வொரு ரகத்துலேயும் உங்களுடைய வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக, ஒரு நோய் தாக்காத, ஒரு சிறப்பாக விளையக்கூடிய கதிர்கள் வாலிபமாக இருக்கும், திரட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட விதைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து கலெக்ட் பண்ணுங்கள். இல்லையா என்ன பண்ணுங்கள், நல்லா விளைஞ்சிருக்க ஒரு ஏரியாவில் பார்த்து ஒரு 10க்கு 10 கிலோ இல்லை 20 கிலோ வந்து நெல்லை கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் அறுவடை பண்ணி என்ன பண்ணுங்கள், கையாலே அறுவடை செய்து அதை நீங்கள் நம்ம கையாலே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா அடித்து அதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து விதையோட தேவையானது ரொம்ப குறவு தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ நெல் விதை இல்லை 6 கிலோ வரைக்கும் பயன்படுத்து, நடவு மிஷின் பயன்படுத்தும் போது இல்லை எஸ்ஆர்ஐ பயன்படுத்தி 2 கிலோவே பயன்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 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 100 கிலோ 100 கிலோனா ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 வேலையாட்களோ 4 வேலையாட்களோட நம்மளாம் அவங்க அழகாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த நிலக்கடலையோ மற்ற வெரைட்டி நல்ல காய் திரட்சியாக காய்ங்க, நோய் தாக்காத இடமா இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுடைய தேவைக்கு நிச்சயமாக நீங்கள் ரொம்ப பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சமீபத்திய செய்தின்னு சொல்லிட்டு அந்த TNAU AC.in.ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலில் சமீபத்திய செய்தின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று போய்ட்டு இருக்கும். அந்த லிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து விதையினுடைய இருப்பை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. அந்த அப்டேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அதிகமாக குறிப்பாக வந்து பவானி சாகரில் தான் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து நெல் விதைகள்லாம் வந்து அதிகமாக வந்து சப்ளை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட விதைகள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணோம், அங்கே அந்த தலைவர் மற்றும் பேராசிரியர் அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை கிலோ தேவை, எவ்வளோ டீட்டெயில் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அழகாக வந்து நம்மளோட ஏபிடியோ என்ன நமக்கு பார்சல் சர்வீஸ் தான், அந்த பார்சல் சர்வீஸும் அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராப்பராக அனுப்பி வச்சுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு லேபிளும் வரும், அந்த முறையான இன்வாய்ஸ் பில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பில் எல்லாமே வருமா, அந்த பில்லை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய உங்களுக்கு அருகாமல் இருக்கிற என்னது விதை உற்பத்தி மையங்களோட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த விதை சான்றுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த பவானி சாகரில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் மட்டும் அதாவது ட்ரைனிங் சொல்ல ஒரு பயிற்சி பட்டறை நடத்துகிறாங்க. அந்த பயிற்சி பட்டறை நீங்கள் கலந்துக்கலாம். அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அதாவது சர்டிஃபிகேட் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதில் நான் கலந்துருக்கிறேன், 2-3 தடவை போயிருக்கேன். அது வந்து அதுக்கான செலவில் மொத்தமே அந்த அரசாங்கமே இருக்குதுங்க. அதாவது நீங்கள் ஊர்லேருந்து புறப்பட்டு போயிட்டு அங்கே பார்த்துட்டு திரும்ப ஊர் வந்து சேர்றதுக்கு என்ன பஸ் டிக்கெட்டோ அந்த பஸ் டிக்கெட்டை அவங்க கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அந்த வகையில் அப்படி ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட நல்ல தேர்வு சம்மந்தமான விதைகளையும் மற்ற விஷயங்களையும் அதை தெரிஞ்சு வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயங்க. நன்றி, வணக்கம்.